பெண்கள் இருக்கீங்களா? போன் எடுத்த உடனே ஹலோ எங்க இருக்கிறீங்க? ஏய் எங்க இருப்பேன்? ஆபீஸ்ல தானே இருப்பேன். உடனே நான் எங்க இருக்கிறீங்க? அதனால தான் பல பேர் போனே எடுக்கிறது இல்லை தெரியுமா? போனே எடுக்கிறது இல்லை. இன்னும் ஆண்களுக்கு இதுவா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு முறை போன் பண்ணும்போது சொல்லுங்க, வாய் திறந்து ஆபீஸ்ல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. முத்து உதிர்ந்துராது. நாங்க கவலைப்படுறோம், எங்க போயிட்டு இருக்குதோ எங்க தொலைஞ்சதோ. சரி ஆபீஸ்லயே இருந்துச்சுன்னா நல்லதுதான். போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார். ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிறேன் பாப்பான்னு சொல்லிவிடும். எங்க ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிற அப்படின்னா இடத்த சொல்லு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? வருவேன்ல வீட்டுக்கு, அப்ப சொல்றேன். இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை. குடும்பத்தின் உறவுகள் சிதறி போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனசால சொல்றேங்க. கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, கணவன் உங்களை துன்புறுத்தினாலோ மனைவி உங்களை துன்புறுத்தினாலோ, கணவன்மார்களோ மனைவிமார்களோ உங்களுக்கு உரிய அன்புக்குரியவர்களிடத்தில் அவர்களை பற்றிய கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் அவன் கஷ்டம் கொடுத்துருப்பா. அதை நீங்க சொல்ற ஃபோர்ஸ்ல 10 பாயிண்ட் போய் அவன் கிட்ட சேர்ந்துருக்கோம். அவன் அந்த பொண்ணுக்கு எதிராவோ அந்த பையனுக்கு எதிராவோ 50 பாயிண்ட சொல்லுவான். அந்த வினாடியில குடும்பம் பிரியும். 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. இல்ல மேடம் அந்த ஆள் கிட்ட எல்லாம் பேச முடியாது மேடம்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லி தரேன் ஒண்ணு. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? 25-30 தானே? வாங்கி கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 60 வயசு ஆகும். அப்ப ஒன்னொன்னா பிரிச்சு. ஆனா கூட இருங்க, சேர்ந்து இருங்க. சண்டை போட்டுக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ, குடும்பத்தை மட்டும் பிரித்து விடாதீர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், டோன்ட் சேஸ் யுவர் கனெக்ஷன்ஸ். அவர்கள் ஏற்கனவே உங்களோட கனெக்டடா இருக்காங்க. தொடர்புகளை பின்தொடராதீர்கள், துரத்தாதீர்கள் அவர்களை. ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிர்வாகியின் மீதுதான் குற்றம் என்ற சொல்லி இருக்கிறது. வீட்டை யார் நிர்வகிக்கிறீர்களோ அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பீஸ் அண்ட் பவர் ரெண்டுமே உங்க கையில இருக்கணுமா? பவரும் இருக்கணும், அமைதியும் இருக்கணுமா? Don't force the conversations. Don't explain your standards. உங்கள் தகுதிகளை அடிக்கடி அடுத்தவர்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்காதீர்கள். நான் யாரு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவ தெரியுமா? என்னுடைய தற்கொலைக்கு சமம் அது. நம்மளை விட பவர்ஃபுல்லா எவனா முன்னால வந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. பிளக்க பிடுங்கி விட்டுருவான். சொல்லவே கூடாது. உங்கள் தகுதியை உங்கள் செயல்பாடு காட்டும். நிர்வாகிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று, அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. செயலில் காட்டுங்கள். Don't explain your standards. சூப்பருங்க இது. Don't reply instantly. உடனடியா பதில் சொல்லாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க. நீங்க வீட்ல கேட்டு ஒரு வேலையும் செய்யறது இல்லைன்றது வீட்ல இருக்கிற எங்களுக்கு தெரியாதா? மச்சான் ஒரு 50,000 கூட. ஓ எஸ், வீட்ல கேட்டு சொல்றேன்ப்பா. கேட்டு சொல்ல போறது இல்ல. உடனடியா பதில் சொல்லாதீங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு நாங்க நிறைய செலவுகளை வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் பெண்கள். டக்க என்று பதில் சொல்லாதீர்கள். டக்க என்று யாரெல்லாம் பதில் சொல்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள். நிதானியுங்கள், வாக்குவாதத்தை உள்வாங்குங்கள், வாக்குகளை உள்வாங்குங்கள். சரியா அதை மனசுல போட்டு 6 இன்ச் இருக்குது இதுக்கும் மூளைக்கும் யோசிச்சு சொல்லுங்க. டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. ரொம்ப முக்கியம். டோன்ட் கிவ் யோர் எனர்ஜி டு எவ்ரிஒன். உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள். சேமித்து வையுங்கள். எல்லோருக்கும் அது அவசியமானது இல்லை. வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு தருகிறது என்றால் அந்த ஒரு முறைக்கான வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இது ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் இல்ல, 1 வருஷம் தான் ஆச்சு இந்த எனக்கு நடந்து. தெரியல, அதை சொல்றேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப டெப்தான விஷயம். ஆனா யூடியூப்ல சொன்னதை நீங்க யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தெரியாதவர்கள் அது சொல்லுவாங்களே, காட்னா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உலகத்துல எது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? உயிருடன் இருப்பதும் இலக்குகளை நோக்கி நகர்வதும் தான். ரெண்டும் மிக முக்கியமானது. இதற்காக நீங்கள் உங்களை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். போன அக்டோபர் மாசம் 2024 அமெரிக்க பயணம். 2 நாள் நடுவுல எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தது. அந்த சாட்டர்டே சண்டே ஒர்க் இல்ல. அடுத்த சாட்டர்டே சண்டே இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த 2 நாளைக்கு கனடா வர சொன்னாங்க. கனடால எனக்கு இது இருக்கு, விசா இருக்கு. என்னத்துக்காக போயிட்டேன் அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம், நான் இதை இறைவனிடத்தில் பிரார்த்தித்து சொல்கிறேன். உங்களில் யாருக்கு இது பயன்பட போகிறதோ என்று எனக்கு தெரியாது.
புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு படத்துல ஒரு டயலாக் ரொம்ப பிடிக்கும். அது என்ன படம்னு தெரியல, பழைய படம், பாலைவன ரோஜாக்களா என்ன ஒரு தலை ராகமான்னு தெரியல, குழம்புது எனக்கு. நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? யாருக்கு சொல்கிறேனோ அவர்களுக்கு. நான் கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. சில பேருக்கு இது தேவைப்படாததாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு உயிரோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நினைத்து நான் இதை சொல்கிறேன். ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னா, 65 இளைஞர்கள் 2023 24 கனடாவில் இந்தியா மற்றும் இலங்கையை சார்ந்த ஆண் குழந்தைகள் 28 வயது வரைக்குமான 15 28 வயதிற்கான குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடிக்கு எம்பாம் பண்ணி வைப்பாங்கல்ல, நம்ம நாடு மாதிரி இல்ல. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாலாம் இறந்த உடனே கொண்டு உடம்ப எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க வச்சுப்பாங்க. அவங்க ஒரு ஃபியூனரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொது இடம் வச்சிருக்காங்க, அங்கதான் பாடி அனுப்புவாங்க. நீங்க அந்த ஹால் புக்கிங்க்கு வெயிட் பண்ணணும். சில நேரங்களில் 3 மாசம் கூட ஆகலாம். 3 மாதம் வரைக்கும் உடம்பு மார்ச்சுவரியில் இருக்கும். இது அமெரிக்கர்களுக்கும் கனடா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்குமான வாழ்க்கை முறை. இதை நமக்கு யாரும் சொல்றது இல்லை. அந்த பாடியை எம்பாம் பண்ணுவாங்கல்ல, அவன் ஒரு இளைஞன். அவன் தான் இந்த இயக்கத்தின் செயலாளர். அவன் எனக்கு ஃபோன் பண்றான், அந்த தம்பி. மேடம், நீங்க வரணும், இன்னர் பீஸ் பத்தி பேசுங்க மேடம். நாங்க தற்கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த 150 ஃபேமிலியை மட்டும் நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்க மேடம்னு கூப்பிட்டேன். இன்னர் பீஸ்னு நான் போய் பேசுறேன். 45 நிமிஷம் பேசினேன் ஐயா. நான் பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். அக்டோபர்னா தெரியும், குளிர். பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். ஒரு பொண்ணு அப்படி நடந்து வரா. ரொம்ப 45 வயசு இருக்கும் அவளுக்கு, பட் ரொம்ப பேரழகா இருக்கிறா. தன்னை அப்படி நிறுத்தி இருக்கா. ஒரு பேண்ட், ஒரு நீல கலர்ல ஒரு ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் இன்ஷர்ட் பண்ணியிருக்கா. உடம்பு சிக்குன்னு அப்படி அப்படி உடல் ஆரோக்கியத்தோட இருக்கா. நிறைய வைரங்கள் போட்டிருக்கா. கையில பெரிய கீடெக் இருக்கு. அவர் பேக் வச்சிருக்கா. எனக்கு கொஞ்சம் அந்த பேக் பற்றிய அறிவு உண்டு. அது எப்படி ஒரு 5-6 லட்சம் ரூபாய் தேரும் அந்த ஒரு பேக் மட்டும். அவ்வளோ விலை உயர்ந்த பேக் வச்சிருக்கா. டக் 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 டக்னு வேகமா ஓடி மேலே வந்து கீழே உட்காந்துட்டா. நான் இப்படி உட்காந்துருக்கேன். கீழே உட்காந்துட்டு என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவ சொன்னது, நான் விடுதலை பெற்று விட்டேன், என்னை நீங்கள் விடுதலை செய்தீர்கள். 8 ஆண்டு காலமாக சிறையில் இருந்தேன், உள்மன சிறையில் இருந்தேன், என்னை விடுதலை செய்து விட்டீர்கள். தேங்க்யூ 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 சொல்லிட்டு அவளை நான் பார்க்குறேன். அந்த கண்மை கிட்ட இருந்து அப்படி வருதா கண்ணீர். மேக்கப் கலையுது அவளுக்கு. நான் அதையே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, மேக்கப் கலையுது இந்த பொண்ணுக்குன்னு. அது நேராக எழுந்திருச்சு வெளியில போயிடுச்சு. திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு சத்தம், ஏய் சுல்தானா, 45 நிமிஷம் பேசியிருக்க, எல்லா பாயிண்டும் ஒரு மனசுல ஓப்பன் ஆகாது. நீ ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்க, அதுல தான் அது ஓப்பன் ஆயிருக்கு. அது என்ன பாயிண்ட்னு போய் தெரிஞ்சிட்டு வா. மக்களுக்கு 45 நிமிஷம் பேசாம அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிடலாம்ல, மைண்ட் ஓப்பன் ஆகும்ல. நேரா போன BMW கார் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. நான் போனேன். ஹே வந்தா 45 நிமிஷம் பேசின 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல உன் அறிவு திறந்துச்சு சொல்ல. அதை நான் என் மக்களுக்கு சொல்வேன்ல. அது அவ்வளோ வீரியமான விஷயமா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நம்ம சாவலாம், நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கிற முன்னால மட்டும் சாவக்கூடாது. இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பல பிள்ளைகளுடைய, பல பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருச்சுங்க இந்த ஒற்றை சொல். உண்மையாவே காப்பாத்தி கொடுத்துருக்க. இந்த சொல்ல எனக்கு சொல்லு, நான் போய் சொல்றேன். எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்ததை எது ரிலீஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுச்சு. அதை நான் இப்ப சொல்லட்டுமா? அவ சொன்னா சொல்லட்டுமா? ரிலீஸ் பண்ணது அவளை, அந்த பாயிண்ட்டை சொல்லட்டுமா? நான் இந்த மாதிரி சொல்லட்டுமான்னு ஒரு புத்தக திருவிழாவில் கேட்டேனா, சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களா? சொல்லி முடிச்சிட்டேனா, காருக்கு போய் உட்கார 2 ஓடி வருது கிட்ட. இன்னமும் ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. ஏய் சொல்லி முடிச்சாச்சுப்பா. அப்படி கேட்ச் பண்ணிக்கணும். விஷயங்கள் அப்படிதான் வரும். என்ன தெரியுமா பிரச்சனை? பிரபஞ்சம் நமக்கு என்று சொல்லை தருகின்ற பொழுது நம் கவனம் திரும்பும். மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனத்தோடு அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்லுவதுதான், நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? நீ புரிந்து கொண்டால், சுபத்ரா புரிந்து கொண்டால் போதும் எனக்கு. நான் புரிந்து கொண்டேன்.
கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். அடிக்கோடு மறுபடியும் சொல்றேன். ஒரு காடு, ஒருத்தன் நடந்து போறான். நடந்து போகும்பொழுது அவனுக்கு காட்டு வழி புரியல. இருட்டா இருக்கு, வெளிச்சம் வருது, இருட்ட வருது, வெளிச்சம் வருது, டைம் என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அவன் போய்கிட்டே இருக்கான், நம்ம வாழ்க்கை மாதிரி. போய்கிட்டே இருக்கும்போது இப்படி பார்க்கறான், ஒரு மின்னல் வெளிச்சத்துல ஒரு பாம்பு புத்து தெரியுது. பாம்பு புத்த பார்த்துட்டான். சுச்சு, பாம்பு புத்து நினைச்சுக்கிட்டே தாண்டினான் பாருங்க. பாம்பு வெளியில வந்து இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்குது, கூடவே நடக்குது. நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்ல, மனுஷன்னு சொல்றது நம்மள. நம்ம கூட நடக்குது இல்ல பாம்பு, அது நம்ம கூட இருக்கிறவங்க தான். சரியா? அது கூட நடக்குது. ஆனா நீங்க ஒன்றும் சொல்லல, அது வழி அதுக்கு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அது வருது, கூடவே வருது, நீங்களும் போய்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பாறையை ஏறி இறங்கும் போது அப்படியே படை எடுத்தது, குதிகால்ல கொத்திருச்சு. சுருன்னு ஏறுது விஷம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் கொத்துனத அந்த விஷத்தை துரோகம்னு சொல்றேன், ஏமாந்ததை சொல்றேன். அந்த மாதிரி பாம்பு கொத்து நாங்க வாங்கினதே கிடையாதுன்னு ஒருத்தர் கை தூக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ ஒரு வழியில பாம்பு இப்ப நமக்கெல்லாம், என்னையும் சேர்த்து சொல்றேன், 2 வாய்ப்பு தான், 2 வாய்ப்பு. ஒண்ணு, கொத்திட்டு போயிட்டார் அவரு, கொத்திட்டு போயிட்டாவ. சரியா? நாம பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, என்னை ஏன் கொத்தினாய்? நான் கம்முன்னு தானே உன்னுடன் நடந்தேன், என்னை கொத்தினது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே பாம்பு உடனே திரும்பி வந்து, நீங்க ஏதோ நீயா பட நாயகி மாதிரியும், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து விஷத்தை எடுத்துட்டு போமா? பாம்பிடம் நியாயம் கேட்காதீர்கள், பாம்பிடம் நீதி கிடையாது. கொத்தன பாம்பை தேடி போகாதீர்கள். Don't chase your connections. Only chance. Second option. விஷம் ஏறுதா? Treat your venom. விஷத்தை முறிவு செய்வதற்காக மருந்து தேடுங்கள், விஷத்தை முறிவு செய்து கொள்ளுங்களே தவிர பாம்பை தேடி போகாதீர்கள். பாம்பை தேடி போவதனால் உயிர்தான் போகும். பாம்பின் மூலமாக உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. நான் சொல்றது சாமி பாம்பு இல்ல, நான் சொல்றது நெஜ பாம்பு. சரியா? நம் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அது மிக மிக மோசமானதாக இருந்தாலும், இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு சொல் இந்த உலகத்திலே கிடையாது. ஐ ஆம் பாசிபிள் தான். நான் பாசிபிள், நான் இருக்கேன்ல, உயிர் இருக்குல்ல, உடல் இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, நான் போதுமானவள் என்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்று யார் ஒருவர் எழுந்து நிற்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிற புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்புட்பறவையே சிறகை விரி, எழு பற, வானத்தில் பார், நான் ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன், நீயும் வா, சேர்ந்து பறப்போம், வல்லமை பெறுவோம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.